அனைவருக்கும் வணக்கம். பழங்காலத்து வெண்கல பொருட்களை பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா வெயிட்டு 1 கிலோ இருக்கும், 1 கிலோ மேலே தான் இருக்கும். இது பூ உருளி, இது சின்னதாக இருக்கும், மினிச்சர் சைஸில் இருக்கும். அடுத்தது கற்பூரம் ஏற்றுறது. சாமி அறையில் பூஜை அறையில் கற்பூரம் ஏற்றுற யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது சின்ன விளக்கு, நல்ல ஒரு முகம் உள்ளது, நல்ல பழங்காலத்து பொருள், நல்ல புஷ் மாதிரி இருக்குது. இது சின்ன கிண்ணம், புதுசு மாதிரி இருக்கும், மினியேச்சர் சைஸில் இருக்குது. 2 கிண்ணமும் இருக்குது சின்ன மாதிரி. உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம். இது விளக்கு, அடுத்து இது ஒரு மினி விளக்கு, மினியேச்சர் சைஸில் இருக்குது. ஊதுபத்தி ஸ்டாண்டு, வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன், எதுவுமே வாஷ் பண்ணல. இது ஏக தீபம் மாதிரி, இது திரி போட்டு எண்ணெய் ஊற்றி எரித்து எல்லா விளக்குக்கும் காமிக்கலாம், எல்லா விளக்கும் விளக்கு ஏற்றலாம். குட்டியாக இருக்குது, மினி சைஸ். இது மாதிரி சாம்பார் வலி, சாம்பார், ரசமோர், உங்களுக்கு இது என்ன பர்பஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 வலி சேர்ந்த மாதிரி இருக்குது. தொட்டுக்க பொரியல் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். விசேஷத்துக்கு யூஸ் ஆகும். இது பேசன், இது சின்ன பேசன், சாப்பாடு பன்னி பரிமாற யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரிய பேசாக இருக்கும். அடுத்தது பெரிய பேசன், அதோட கொஞ்சம் பெருசு. இது பன்னி பரிமாற யூஸ் பண்ணிக்கலாம். மயில் விளக்கு, கிட்டத்தட்ட 3 கிலோ வெயிட் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மயில் மாதிரி இருக்கும். அது பழங்காலத்து விளக்கு. எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கலாம். இது தீர்த்தம் வைக்கிறது, காப்பர் பூஜை அறையில் இருக்கும். இது கரண்டி கிடையாது. இது கலசம், பித்தளை, இது காப்பர், செம்பு, 3 கோட்டிங்கில் நல்லா இருக்குது. வெங்கலம், காப்பர், பித்தளை, இல்லை 3 கோட்டிங். கலசம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது சந்தன பேலா, வீட்டு விசேஷங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இது விபூதி ஸ்டாண்டு,
விபூதி கொட்டி இதில் வச்சுக்கலாம். இது செம்படம். இது வெண்பித்தளை. இது அரிசி பருப்பு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுமோ கிச்சனுக்கு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இது சின்ன கோவலை மாதிரி மினியேச்சர் சைஸில் இருக்குது. சின்ன பிள்ளைங்க விளையாடுறது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கண்டி ஒன்று போன வாட்டி போட்டு கொடுத்தாச்சு. இப்போ புதுசாக வந்திருக்கு. பழைய மாடலு, பழசு, ரொம்ப பழைய பழசு. இந்த பழைய நகைகள் போட்டு வைக்கலாம். உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அடுக்கு தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். 3 அடுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கு. மூணு வேணுங்கிறத சேர்ந்த மாதிரி வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக வேணும் வாங்கிக்கலாம். இது ஃபில்ட்ரு காஃபி, ஃபில்ட்ரு போட்டு இறக்குறது. அந்த காலத்தில் நல்லா பூ போட்டு டிசைனாக இருக்கும். எந்த டேமேஜ் இல்லை, நல்லா இருக்குது. ஒரு 5-6-7 பேர் குடிக்கலாம். உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.